வணக்கம், வெல்கம் டு ஷானல் சமையல். இந்த வீடியோவில் கோவக்காயை வச்சு ரொம்பவே சுவையான பூண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கோவக்காய் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ கோவக்காயை நல்லா கழுவிட்டு நீல துண்டுகளாக கொஞ்சம் மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். வதக்க கொஞ்சம் கொஞ்சமாக கோவக்காய் சுருங்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா இந்த கோவக்காய் வதக்கிடணும். நல்லா வதக்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுருங்கி வந்துடும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 7-8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோவக்காய் 2 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம அரைக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. கோவக்காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூண்டு அது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். அது கூடயே கோவக்காயும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இந்த பூண்டு தேங்காய் இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறது இந்த ஃப்ரைக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது சாம்பார் சாதம், ரசம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இது நல்லா கலந்து விட்டாச்சு. 2-3 நிமிஷமாக நல்லா வதங்கிச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கிற கோவக்காய் பூண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே கலர்ஃபுல்லான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே நான் 100 கிராம் கேரட்டை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே 200 கிராம் பீன்ஸ் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே இதை வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஹீட்டோட கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம கடைசியில் சேர்க்குறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது இடையில இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் சேர்க்கும் போதே அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் சீரகமாக அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ரொம்ப ஈஸியாக ஒரு சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், குழம்பு சாதம், ரசம்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராக்கோலி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ப்ராக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கோலியை நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அந்த மசாலாவோட ப்ராக்கோலி நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த ப்ராக்கோலி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்குச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விடாமல் கொஞ்சம் முன்னாடியே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் வதக்கியிருக்கேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ப்ராக்கோலி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் வெரைட்டி ரைஸுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சுவையான சத்தான வெண்டைக்காய் பொரியலை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் அப்படி இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம காய் சேர்த்து வதங்கும் போது வெங்காயமும் நல்லா வதங்கிடும். அதனால இப்போ லேசாக வதக்கினா போதும். அடுத்து நான் 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசான துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியோடு சேர்த்தோம்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மை வந்து ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நல்லா தண்ணியை தொடச்சிட்டு நம்ம செஞ்சோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இது நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம வதக்க வதக்க விழுவிழுப்பு தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம வதக்கினோம்னா சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே இப்போ விழுவிழுப்பு தன்மை குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள்லாம் இந்த விழுவிழுப்பு தன்மை நல்லா ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் பக்கம் வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொரியல். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.